ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் செய்தியுடைய வேத பகுதி என்னவென்றால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 30 முடிய, 36 தொடங்கி 43 முடிய. செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, இயேசு ஒருவரே உலகத்திலே ராஜாவாக பிறந்தார். ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜ்யம் தேவையா இருக்கிறது. உலகத்துல ராஜாவாக பிறந்த இயேசு கிறிஸ்து நமக்கு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். லூக்கா 17:20-21 நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்திலே ராஜாவாக பிறந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்திலும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். உலகத்திற்கு எல்லா ராஜ்யங்களும் அழிந்து போகும், தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் நித்தியமானது, அது ஒரு காலமும் அழியாது. தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு 3 நிலைகள் உண்டு, 3 காலகட்டங்கள் உண்டு. முதலாவது ஆரம்ப காலம். ஆரம்ப காலத்தை நாம் பார்க்கும் பொழுது, நல்ல வித்துகளே இயேசு விதைக்கிறார், பிசாசு சத்துருவு தீய வித்துகளே விதைக்கிறான். ரெண்டும் பார்ப்பதற்கு ஒன்றாக இருக்கிறது. தீமை நன்மையை நாம் பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்திலே தீமையானவர்கள், நன்மையானவர்கள், துன்மார்க்கன், பரிசுத்தவான்கள், இருள் பகலே நம்மாலே பிரிக்க முடியாது. ஆரம்ப நிலை தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கும் பொழுது ஒன்றாக காணப்படுகிறது. 2வது வளர்ச்சியின் நிலைமை, வளர்ச்சியின் கட்டம். கோதுமைகளும் வளர்கிறது, தலைக்கலைகளும் வளர்கிறது. வளரும் பொழுதும் 2ஆம் ஒன்றாக இருக்கிறது. கதிர்கள் கொடுக்கும் பொழுது வித்தியாசம் காணப்படுகிறது. அப்பொழுது வேலையாட்கள் எஜமானை நோக்கி, எஜமானே, நாங்கள் கலக்கலைகளை பிடுங்கி போடுவோம் என்று சொல்லும் பொழுது, எஜமான் சொல்லுகிறார், 2ம் வளர விடுங்கள் என்று சொல்லி, வளர்ச்சி காலகட்டத்திலும் 2ம் ஒன்றாகவே காணப்படுகிறது. 3வதாக கட்டம் அறுவடையின் கட்டம் அல்லது முடிவின் கட்டம். தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாள் இயேசு வரும் பொழுது ஒரு முடிவுக்குள் கடந்து வரும். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் தூதர்களை அனுப்பி முதலாவது கலக்கலைகளை எல்லாவற்றையும் சேர்த்து அறுத்து அக்கினியிலே போடுவார்கள். அங்கே பற்களிப்பும் காணப்படும். 2வதாக நீதிமான்களே அவர்கள் சேகரித்து அவருடைய ராஜ்யத்திற்குள் சேர்ப்பார்கள். ஆரம்ப நிலை ஒன்றாக காணப்படும், ராஜ்யத்தின் வளர்ச்சியின் காலமும் ஒன்றாக காணப்படும். ராஜ்யத்தின் முடிவு வித்தியாசமாயிருக்கும். நீதிமான்கள் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள், துன்மார்க்கர்கள் அக்கினிக்கு போடப்படுவார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம், இயேசு வருகிற காலமா இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள் ஸ்தாபிக்கப்பட்ட தேவ ஆலயம் அல்லது தேவ ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள் நீர் ஸ்தாபித்த தேவ ராஜ்யத்திற்காக நன்றி. நீர் வரும் பொழுது நாங்கள் உண்மையும் உத்தமமாக வாழ்ந்து இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கனம் மகிமை இயேசுவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.